சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு இந்த வீட்டில் அவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இருந்துட்டு விஜயா கிட்ட போயிட்டு உங்களுக்காக புது டவலு, சோப்பு, ப்ரஷ்ஷு இப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம், வந்து குலுங்கி வாங்கத்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயாவும் போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா சமையலெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இது என்ன குழம்பு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் நம்ம விஜயா இருந்துட்டு சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது வந்து மிளகு குழம்பு சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன குழம்போ கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நான் சமைச்சேன்னா யாரும் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாட்டேங்க, குழம்பு மட்டும் தனியாக கிணத்துல வாங்கி குடிப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. முத்தை இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு, என்ன அம்மா குழம்பு வச்சா நாங்கள் ஊற்றி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த குழம்பு என்ன குழம்புனே தெரியல, வாயில் வைக்கவே முடியல அப்படின்ற அளவுக்குலாம் வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறமா தான் இது மிளகு குழம்புனே எல்லாருக்கும் தெரியும். அது எப்படிடா கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட, நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எந்த அளவுக்கு அதை யோசிக்கிறனோ எங்களுக்கு புரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எதுக்காக சாப்பாடு மிச்சம் வச்சுட்டு போகிறீங்க சம்மந்தி, ஏதாவது சரியில்லையா, ஏதாவது பிடிக்காம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அடடா, கொஞ்சம் தானே சாப்பாடு மிச்சம் வச்சேன், எப்போவுமே எனக்கு தட்டை வலிச்செல்லாம் பழக்கம் கிடையாது, டீசெண்டாக கொஞ்சமாக விட்டுட்டு எழுதுறதா நல்ல டீசென்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் உன்னை எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், எந்த மாதிரி சாப்பாடு போட்டிருப்பாங்கன்னு தெரியும். அதை சாப்பிட முடியாமல் இந்த வீட்டு சாப்பாடு நீ ஏங்கிட்டு இருந்த விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பேசுகிறியே அப்படின்ற மாதிரியெல்லாம் அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை மீனா வச்ச குழம்பை நல்லா வலிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம அண்ணாமலை வந்து யோசிக்கிறாங்க. அப்பா நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த இன்கம்டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து முத்துவை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. முத்துவும் கிளம்பி போயிட்டுருக்காங்க மீனா கிட்ட சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜை பார்க்குறதுக்காக ஷோரூமுக்கு வராங்க. ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்துவும் மீனா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேயா, அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்களே, என்னமோ அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிளம்பி போயிட்டாங்க. ஏன் மனோஜ், ஆண்டியும் அங்கிளும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே இந்த வயசுல சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற போது நம்ம மட்டும் பிரிஞ்சு இருக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அந்த வீட்டுக்கு எப்படி போவோங்க, எந்த சூழ்நிலை போவோங்க, எப்போ போவோங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கின கடனை சத்தியமாக நம்மளால உழைச்சியெல்லாம் அடைக்கவே முடியாது. அந்த ஏரியாவில் நல்ல ரேட் போயிட்டுருக்கு, பேசாமல் நீங்கள் அந்த வீட்டை வந்து ஃப்ளாட் போட்டு வித்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கோடி கணக்கில் போகும் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு அந்த ஐடியாவை சொல்லிட்டேன், ஆனால் அந்த வீட்டை விற்கிற ஐடியாவும் இல்லை, அந்த வீட்டில் எனக்கு ஷேரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஷேர் இல்லையா, நான் வாங்கின கடனை முத்துவும் மீனாவும் தானே அடைச்சிட்ருக்காங்க, அதனால் என்னோட ஷேரை அவங்களுக்கே கொடுக்குறதா அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும், அந்த வீட்டில் 3 பசங்க, உனக்கும் ஷேர் உண்டு, நீ அடைச்சாலையும் சரி அடைக்காமல் போனாலையும் சரி அந்த வீட்டில் உனக்கும் உரிமை இருக்கிறதுனால உனக்கும் ஷேர் உண்டு. அவங்க முடியாதுன்னு சொன்னால் உன்னால் கேட்டு வாங்க முடியாதா, பேசாமல் நம்ம கேஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தியா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோன்னு வீட்டை எப்படி பழி வாங்குறதுன்னு இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லாயர் வந்துட்டுருக்காங்க. லாயரை பார்த்த உடனே டிவோர்ஸ் கேஸ்க்கு அவசியம் இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், சும்மா தான் பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதுக்காக வந்திருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால் ஏசி வாங்கலான்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டிவோர்ஸ் கேஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க மனோஜ். ஏன் மேடம் என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக தான் இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் வேறு, எனக்கும் வேலை மிச்சமாகலை, அடுத்த கேஸை பார்த்துட்டு நானும் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி உங்களுக்கு
ஓகேவா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபீஸில் கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் ரோகிணி கிட்ட போயிட்டு எப்படிம்மா இருக்க, பேசாமல் நீயும் ஒரு கிரிமினல் லாயர் ஆயிரு அப்படின்ட்டு மாதிரி இவ சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் ரோகிணி இருந்துட்டு நம்மளால இவங்க டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கவே முடியாது, பேசாமல் நம்ம வீட்டு கேஸை இவங்ககிட்டே கொடுத்துரு மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி மனோஜும் ரோகிணியும் நல்லபடியாக தான் இருக்காங்க, நீங்கள் பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்கு ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.